நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நமக்கு இந்த புது வருஷம் மலருகின்றது. சித்திரை புத்தாண்டு, சித்திரை மாதம் முதலாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி காலையிலே 8:40 திருக்கணித பஞ்சாங்கப்படி 9:32 மேட லக்னத்திலே இந்த பராபவ என்ற பெயரோடு கூடிய என்ற நாமத்தோடு கூடிய புது வருஷம் மலர்கின்றது. இந்த வருஷங்கள் 60 தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள். அது பிரபவ என்று ஆரம்பிக்கும், அக்ஷய என்று 60வது வருஷம் நிறைவரும், மீண்டும் அது அப்படியே சுழற்சியாக வரக்கூடியது. இந்த 60 வருஷ சுழற்சியிலே 40வது வருடம் பராபவ என்கின்ற வருடம் மலர இருக்கின்றது. இந்த 60 வருஷங்களுடைய பெயர்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜோத்பத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, பகுதான்ய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விஜ, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, விகிருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துந்துபி என்று இந்த 30 வருஷங்கள். அடுத்து 30 வருஷங்கள் ஹே விளம்பி, விளம்பி, விகாரி, பிளவ, சுபகிருது, சோபகிருத்து, குரோதி, விஸ்வாவசு இப்பொழுது நடைபெறுகின்ற வருஷம் 39வது வருஷம். அடுத்து மலர இருப்பது 40வது வருஷமாகிய பராபவ என்கின்ற வருடம். இந்த பராபவ என்ற நாமத்தோடு இந்த வருஷம் மலர்கிறது. 40வது வருஷம், 60 வருட சுற்றுவட்டத்திலே 40வது வருடம். அது தொடர்ந்து 41வது வருடமாக பிளவங்க, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நள, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்ரோத்காரி, ரக்தாட்சி, குரோதன, அக்ஷய என்று 60 வருடங்கள். இவ்வாறு இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 40வது வருடமாக இந்த சித்திரை புத்தாண்டு பராபவ என்ற நாமத்தோடு மலர்கின்றது. அந்த புது வருஷம் மலர்ந்ததுமே நாம் வாழ்வில் எல்லா விதமான சிறப்பு நமக்கு கிடைக்கின்ற வகையிலே மருத்துணியை தேய்த்து ஸ்நானம் செய்வது, வீட்டிலே உள்ள பெரியவர்களை நமஸ்காரம் செய்து அவர்கள் கையினாலே புத்தாடைகள் வாங்கி அணிந்து கொள்வது. அந்த வகையில் இந்த புத்தாடைகளாக சிகப்பு நிறம் அல்லது வெண்பட்டு வெள்ளை கலந்த இவ்வாறு கலரோடு கூடியதாகிய ஆடைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இந்த புதிய வருஷத்தை நாமும் இன்முகத்தோடு வரவேற்று கடந்த வருடங்களில் நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து மலர்கின்ற புதிய வருஷம் நம் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து நம்முடைய பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து இறையருளையும் பூர்ணமாக பெறுவதோடு பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி, அவ்வாறு வயதிலே மூத்தவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களிடத்திலும் ஆசி பெற்று வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ மலர இருக்கின்ற பராபவன் என்ற வருஷத்திலே அனைத்து நேயர்களுக்கும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில், அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் மலர இருக்கின்ற புது வருஷ பராபவ வருஷத்தினுடைய நல்வாழ்த்துக்களும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.